பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கே என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம், புகழ், கனம், மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கூடுகையை ஆண்டவரே, இந்த நெருக்கமான காலங்களில் நீங்க ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். அனுதினமும் பார்த்தே ஆண்டவரே, ஒரு மணி நேரம் அவரை கிருபை செய்திருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரமா ஆண்டவரே. அப்பா, இம்மானுவேலராக எங்கள் மத்தியிலே நீங்க வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை உடைய சமூகம் பிரசன்னம் கிருபை எங்களோடு இருந்து எங்களை காத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுவீராக ஆண்டவரே. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க், கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். ஜீவ அப்பமே சோத்திரா, வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பமே சோத்திரா, உலகத்தின் ஒளியானவரே சோத்திரா, வாசலானவரே சோத்திரா, எங்கள் நல்ல மேய்ப்பரே சோத்திரா, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவரே சோத்திரா, வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரே சோத்திரா, மெய்யான திராட்சை செடியே சோத்திரா, தேவ ஆட்டுக்குட்டியானவரே சோத்திரா, யூதா கோத்திரத்து சிங்கமே சோத்திரா, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக இறங்கி வந்து பலியானீரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று அனுதினமும் நாம் அறிக்கை செய்கிறோம். அந்த நாம் பாடலாக பாடுவோம். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டாயோ. வாதையும் தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதையும் தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையும் தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையுன் கூடாரத்தை அணுகாது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். பாஸ்டன்ஸ் ஜெயித்து விட்டோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் எல்லாரும் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால
என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நானும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம். Praise God. இன்னைக்கு செய்தியும் அதுதான். பைபிள்ல லாக்டவுன். செய்தியின் தலைப்பு பைபிள்ல லாக்டவுன். யாத்திராமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்க போறோம். பைபிள்ல ஒரு லாக்டவுன் இருந்துச்சு. ஒரு முக்கியமான விடுதலை, தலையான விடுதலை, பிரதானமான விடுதலை. இந்த விடுதலைக்கு முன்னாடி ஒரு லாக்டவுன். அந்த லாக்டவுன்ல ஒன்று விஷயம் நடக்குது. அது நடக்கும்போது அதான் ஆட்டுக்குட்டியான ரத்தம். இந்த பகுதி நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பகுதி. நம்ம டெய்லி தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காரியத்தை சொல்லிட்டே இருப்போம். ரத்தத்தை தெளிக்கிறேன் அடிக்கடி நம்ம சொல்லுவோம், ஜபத்தில் சொல்லுவோம், அறிக்கையில் சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு வேதனை இருக்குன்னா ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த குடும்பத்தில் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கா, வீட்டில் ரத்தத்தை தெளிக்கிறேன் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். ரத்தத்தை தெளிக்கிறேன்றது பழைய ஏற்பாட்டு சமாச்சாரம். யாத்திராமம் 12ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயன்றது புதிய உடன்படிக்கை, புதிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை சொல்றது புதிய ஏற்பாடு. என்ன நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு சத்தியத்தை சொல்லிட்டே இருக்கோம். பழைய ஏற்பாடுல பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அது ரத்தத்தை தெளிக்கிறாங்க. இது ஒரு நிழல், இது ஷேடோ, இது ஒரு டைப். நெஜம் இயேசு கிறிஸ்து எனக்காக, உங்களுக்காக, விடுதலைக்காக, பாதுகாப்புக்காக, சுகத்துக்காக, ரட்சிப்புக்காக, உங்க ரட்சிப்புக்காக, உங்க குடும்பத்தின் பாதுகாப்புக்காக, புரொடெக்ஷனுக்காக, உங்க குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்காக இயேசு தன்னை சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார். Praise God. பாருங்க, யோவான் எழுதுற சுவிசேஷத்துல யோவான் ஸ்நானன் பாப்டிஸ்ட் இயேசுவை எப்படி முதல்ல விவரிக்கிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவன் சொன்ன இன்ட்ரோடக்ஷன் அவன் வாயிலிருந்து வரல, பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு. அதோ பார், இரட்சகர் வர்றாரு, அவர்தான் ஆட்டுக்குட்டி. யாத்ராமம் பழைய ஏற்பாடுல எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாச்சோ அதே போல இந்த தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது ஒரு மகா பெரிய விடுதலை. Praise God. இந்த நாட்கள்ல, இந்த கொரோனா வைரஸ் காலங்கள்ல நம்ம என்ன ஒண்ணு நல்லா பார்க்கணும்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசேஜ் இது. இந்த பேசேஜில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த பஸ்கா ஆட்டுக்குடி ரத்தம் ரொம்ப வல்லமை உடையது. It's a very powerful weapon. Praise God. 9 வாதைகள் பார்வோனுக்கு எதிராக மோசே செயல்படுறார் கர்த்தருடைய பேக்கிங்ல. ஒவ்வொன்றும் தனித்தனியா பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் அவ்வளவு பவர்ஃபுல் ஈவென்ட்ஸ். உலகமே அதுபடிப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்தது கிடையாது. ஆனா 9 முறையும் பார்வோன் மீண்டும் பழைய லெவலுக்கு வந்துட்டார். ஆனா 10வது பஸ்கா ஆட்டுக்குடைய ரத்தம் சிந்திய போது அந்த ரத்தம் செயல்பட்டதை யாராலும் அது தடுத்து நிறுத்த முடியல. 430 வருஷம் அடிமைத்தனம் ஒரே இரவு வேளையில முடிந்தது. ராத்திரியோட ராத்திரியாக பார்வோன் சொன்னாரு, உடனே நீங்க போங்க, நீங்க சொன்னபடியே போங்க, கோ ஆஸ் பர் யுவர் டேர்ம்ஸ். எனக்கு விதிமுறையே சொல்ல, நம்ம சொல்லலாம் அன்கண்டிஷனல் ரிலீஸ். இவங்களுக்கு ரிலீஸ், பார்வோனுக்கு அன்கண்டிஷனல் சரண்டர்.
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவ்வளவு வருது. வேதம் சொல்லுது அவங்க போங்க போங்க துரிதப்படுத்துறாங்க. என்ன ஒரு பவர் பாருங்க. Praise God. இந்த பவரை இன்னைக்கு நீ சிந்திக்கணும். எனக்கும் உங்களுக்கும் இந்த மெய்யான தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்குது. இதுவரைக்கும் அது நடக்கல, இதுவரைக்கும் இது முடியாம இருந்துச்சு, இங்க ஒரு தடை இருந்துச்சு. ஆமான்னு சொன்னாங்க, ஆனா நடத்தி முடிக்க மாட்டேன்றாங்க. அப்படி ஒரு தடை, இப்படி ஒரு போராட்டம். எனக்கு உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். இவ்வளவு பெரிய ரத்தம் இருக்கு. தேவ ஆட்டுக்குட்டி ரத்தம் உன்னுடைய விடுதலைக்காக, உன்னுடைய பாதுகாப்புக்காக, உன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக சிந்தப்பட்ட ரத்தம், தெளிக்கப்பட்ட ரத்தம். You must be conscious of this. இந்த உணர்வு நம்ம சொல்லுவோம், எனக்கு ஒரு பய உணர்வுன்னு, அதே மாதிரி இந்த பய உணர்வு இந்நேரம் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கும். யார் எதை பேசினாலும் உள்ளுக்கு இது ஓடிட்டு இருக்கும், எதை என்ன பண்ணாலும் உள்ளுக்கு ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு அதை எடுத்து போட்டுட்டு எனக்காக சிந்தப்பட்ட ஒரு ரத்தம் இருக்கு, அது அவ்வளவு வல்லமை உடையது. எந்த நோக்கத்துக்காக பலி செலுத்தப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். இந்த பகுதியை பார்க்கும்போது நிறைய டீட்டெயில்ஸை பார்க்கிறோம். நான் யோசித்தேன் இன்னைக்கு இதை வாசிக்கும் போது, மெசேஜ் தயார் பண்ணும்போது, ஏன் இவ்வளவு டீட்டெயில்ஸ்? ஆண்டவர் ஒரு ஆர்டரை, ஒழுங்கு முறைய விரும்புகிறாரு. நான் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு பாதுகாப்பு வேணும், நான் நினைச்சபடி இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு கோட்பாடு, ஒரு பிரின்சிபிள், ஒரு ஆயுதம் அதை கொடுக்கிறார். அதை உபயோகிக்கிற ஒரு விதத்தை டீட்டெயில சொல்றாரு. உதாரணமாக சில டீட்டெயில்ஸை பார்க்க போறேன். நான் முழு பேசேஜ் கவர் பண்ண போறது இல்லை. முதலாவதாக ஆண்டவர் சொல்றது, ஒரு குறித்த நாளை குறிக்கிறார். நிசின் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் பலியிடணும், ராத்திரி புசிக்கணும், ராத்திரி புசிக்கணும். என்ன ஒரு ஆர்டர் பாருங்க. பெர்ஃபெக்ட். ஹோல் காங்கிரிகேஷன், முழு இஸ்ரவேல் ஜனங்க ஒரே நாள், ஒரே சாயங்கால வேலை பலி, உடனே ரத்தத்தை நிலைக்கால பூசுறாங்க, ராத்திரியே சாப்பிடுறாங்க. ஹோல் நேஷன். ஆர்டர், ஆர்டர். அடுத்து ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை பார்த்தேன். அந்த அம்சம் என்னன்னா, யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 3, 4, 5 இந்த இன்ட்ரோடக்டரி வேர்சஸ். இதுல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்ற வார்த்தை, தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். சூஸ். ஏதோ ஒரு ஆடு இல்லை, சூஸ். நீங்க தயவு செய்து ஒரு வாசித்து பாருங்க. இட்ஸ் a wonderful passage. நீங்க 1000 வாசித்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வாசி பாருங்க, யாத்திராமம் 12ஆம் அதிகாரம். சூஸ், சூஸ், சூஸ். தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ஏனோ தானல்ல. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட, நான் ஒரு காரியம் செஞ்சா அதை தெரிஞ்சு இப்படிதான் செய்யணும், இதுதான் ஆண்டருக்கு விருப்பம், இதான் ஆண்டர் கொடுத்த நியமனம். ஏனோ தானும் இல்லை, கேஷுவலா இல்லை. பிரைஸ் காட். அடுத்தது ஆண்டர் சொல்றாரு, டீட்டெயில்ஸை பாருங்க. பழுதற்ற ஆட்டுக்குட்டி, 1 வயது ஆண். ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொல்றாருன்னா, இது எதுடைய டைப்பு? இயேசு கிறிஸ்துவுடைய டைப்பு, இயேசு கிறிஸ்துவுடைய நிழல். இது நிழல், இயேசு நெஜம். அந்த நெஜம் அவ்வளோ மகிமையானது. தேவகுமாரன், தெய்வீக அன்பின் செயல் சிலுவை. இத ஏதோ நான் நினைச்சபடி அப்படியாக்கும் இப்படியாக்கும் இல்லை. It's a wonderful way. God is taking care of all the details. அடுத்து நான் பார்த்த ஒரு சிறப்பான அம்சம். God is going to speak to you. சிறப்பான அம்சம். ஆண்டவர் இந்த முழு ஆசாரிப்பு விஷயத்துல ஆண்டவர் சொல்ற என்னதுன்னா,
உன்னுடைய வீட்டுக்கு இது. நீ இருக்கிற வீட்டில் இது நடக்கணும். ஓ முழு குடும்பத்துக்கும் ஆட்டுக்குட்டி, முழு பலிய சாப்பிடணும். பாருங்க, முழு ஆடு, முழு பலி, முழு குடும்பம், முழுமையான பாதுகாப்பு, முழுமையான ஆசீர்வாதம். எனக்கும் என் வீட்டாருக்கும் இது போதுமானது. வீட்டின் தலைவருடைய பொறுப்பு. நீங்க ஒருவேளை வீட்டு தலைவியா இருக்கலாம், வீட்டு தலைவனா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு இத பொறுப்பை கொடுக்கிறார். உங்க முழு வீட்டுக்கும் முழு குடும்பத்துக்கும் இந்த ஆசீர்வாதம், இந்த பாதுகாப்பு. இத எப்படி இத சாப்பிடணும்? பலிய கையில கம்ப பிடிச்சுக்கிட்டு, காலில் செருப்பை போட்டுக்கிட்டு தீவிரமாக அவங்க சாப்பிடணும். என்ன சொல்லுதுன்னா, இடுப்புல கச்சையை கட்டிட்டு என்ன சொல்லுதுன்னா, கேஷுவலா இல்லை, இது ஒரு முக்கியமான சம்பவம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை உபயோகிப்பது ஒரு முக்கியமான ஈவென்ட். என் விடுதலை ஒரு முக்கியமான ஈவென்ட். துரிதமாக, தீவிரமாக, காலில் செருப்பு போட்டு கையில கம்ப போட்டு என்னத்தோம் ரெடினஸ். இப்ப நடக்குது, இது செய்யறீங்க, அடுத்த ரிசல்ட். பி ஷூர் ஆஃப் த ரிசல்ட். நிறைய பேர் டாக்டர் சொல்லுவாங்க, இதை கொடுத்து பார்க்கிறேன், நடக்குதா நடக்கலையான்னு பார்ப்போம். ஆனா ஆண்டவர் கொடுத்த ரத்தம், எனக்கா ஊழ்க்கப்பட்ட சிந்தப்பட்ட ரத்தம், ஷுவர் ரிசல்ட். ரிசல்ட் நீங்க பிளான் பண்ணுங்க. இப்ப ரெடியாக நீங்க கிளம்புறதுக்கு, விடுதலை பெறுவதற்கு. உங்களுக்கு பாதுகாப்பு வந்தாச்சு, உங்களுக்கு விடுதலை வந்தாச்சு, உங்களுக்கு சுகம் வந்தாச்சு. இந்த ரத்தம் எந்த சந்தேகம் 100% எஃபெக்டிவ், 100% எஃபெக்டிவ். என்னோட சேர்ந்து சொல்ல முடியுமா? 100%. இந்த பெல் அடிக்கும் வார்த்தை 100%. Plan for it. Get ready for receiving the blessing, for receiving the protection, for receiving the deliverance. Get ready. துரிதமாக, தீவிரமாக, காலில் செருப்பு போட்டுக்கிட்டு, கையில கம்ப பிடிச்சுக்கிட்டு, எனி டைம், எனி moment you have to rise up and go forward. Praise God. நாங்க சிஎம்சி ஆஸ்பத்திரியில் ஒரு வினோதமான வியாதியில படுத்திருந்தேன், இரத்த கசிவு வியாதியில. அற்புதம் நடந்துச்சு. அடுத்த டாக்டர் சொன்னாரு, நாங்க இந்த மாதிரி ஒரு சேஞ்ச, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நாங்க எதிர்பார்க்கல. என்னமோ நடந்துருச்சு. உங்க பிளேட்லெட் கவுண்ட் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு, 10,000 கீழே இருந்துச்சு. டக்குன்னு 21,000 ஆயிருச்சு. அதனால நாங்க பிளான் பண்ண ஆபரேஷனை தள்ளி போடுறோம் 1 வீக். அடுத்த வீக் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கிறோம். அடுத்த வீக் உங்களுக்கு 10,000 21,000 ஆச்சு. இந்த 21,000 இருப்பது 40,000 வந்தா கூட நீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் ஆகும்போது, அந்த உங்களுக்கு வியாதி வந்தப்போ அந்த லெவல்லாம் வந்தீங்க, அந்த லெவலுக்கு போனா கூட உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்றோம். we'll wait for 1 week. டாக்டர் சொன்னாங்க, நாங்க பிளான் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் வீக் டிஸ்சார்ஜ். பிளட் டெஸ்ட் எடுக்க போறாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து கன்ஃபர்மேஷன் வரப்போகுது. நான் சுகம் பெற்றுட்டேன். ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார். ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை மேல பூசிட்டாரு. எனக்கு ரத்த வியாதி நீங்கி போயிற்று. நான் அடுத்த வாரம் பிளட் டெஸ்ட் கன்ஃபர்மேஷனோட சரியா போச்சு சுரேஷ் ஜான்சனுக்கு வார்த்தையை கேட்டுட்டு நான் பெறப்பட்டு போகணும். திருப்பத்தூர் உபவாச மீட்டிங்க்கு போறோம். நாங்க, நான், மனைவி ரேணுகா, என்னுடைய அம்மா கூட நாங்க எல்லாரும் போறதுக்கு ரிசர்வேஷன் பண்ணிட்டோம். அங்க தங்கறதுக்கு வசதியெல்லாம் பண்றதுக்கு எல்லாம் பணத்தை வாங்கிட்டோம். ஆண்டவர் இதைத்தான் இங்க சொல்றார், ரெடி, பி ரெடி. பஸ்கா ஆட்டுக்குடைய ரத்தம் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நீங்க எதிர்பார்த்த விடுதலை. ஹalleluya.
இந்த ஒழுங்கு முறையெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு சிறப்பான ஒரு அம்சத்தை பார்த்தேன். கீழ்ப்படிதல். ஆண்டவர் இந்த முழு விஷயத்திலையும் உன்னை எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல். யாத்ராமம் 12 அதிகாரம் 22 வசனம். யாத்ராமம் 12:22. உங்க வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். லாக்டவுன் எங்க நடக்குது? 13 வசனம் சொல்லுது, நீங்க இருக்கிற வீட்டுல தான் நீங்க இந்த பலியிடணும். நீங்க இருக்கிற வீட்டுல தான் இதை புசிக்கணும். நீங்க 10ஆம் தேதி நிசீன் மாசம் 10ஆம் தேதி ஆட்டை வாங்கி நிசீன் மாதம் 14 வரைக்கும் உங்க வீட்டில் வச்சிருந்து நிசீன் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் அதை பலியிட்டு ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசி சாப்பிடணும். அங்கேயே இருக்கணும். வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். லாக்டவுன். ஹல்லேலூயா. கீழ்ப்படி. கீழ்ப்படி. கசப்பான கீரை சொன்னீங்க ஆண்டவரே, கொஞ்சம் கசப்பான கீரை கொஞ்சம் கம்மியா இருக்கு, பக்கத்து வீட்டில் போய் வாங்கிக்கிறேன்னா ஆண்டவர் சொல்றாரு கீழ்ப்படி. வீட்டு வாசலை விட்டு வெளியே போக வேண்டாம். யாத்திரம் 12:22. லாக்டவுன். கீழ்ப்படி. பிரைஸ் காட். கொஞ்சம் ஆடு பெருசா இருக்கு, பக்கத்து வீட்டு கொடுக்கவா? வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இரு. பக்கத்து வீட்டில் என்ன நடந்துச்சு பார்க்கலாமா? வேண்டாம், வீட்டுக்குள்ளே இரு. லாக்டவுன். ஹல்லேலூயா. ஒபீடியன்ஸ். அடுத்து வேதம் சொல்லுது, அந்த இரவுல சங்கார தூதன் வருவான். நான் அப்ப காண்பேன். நான் காண்பேன். என்னத்தை காண்பேன்? உன்னுடைய கீழ்ப்படிதலை காண்பேன். ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய கீழ்ப்படிதலை காண்பேன். என்ன கீழ்ப்படிதல்? ஆண்டவர் சொன்னாரு, அடித்த பலிய ரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்து உன்னுடைய 2 நிலைக்காலில் பூசு, மேல் சட்டத்தில் பூசு. கீழ்ப்படிதல். ஒருவேளை சில பேர் யோசிக்கலாம், என்ன அர்த்தம் இது? பலியிட சரி, நான் பொதுவாக ஆலயத்தில் பலியிடுவேன், ஆண்டவர் இந்த முறை சொல்றாரு அப்படிலாம் உங்க முன்னோர்கள் பண்ணாங்க, இன்னைக்கு வீட்டில் இருக்க மாதிரியே நீ பலியிடு. ஓகே, புரியுது எனக்கு. இந்த ரத்தத்தை வீட்டு நிலக்கால பூசி எனக்கு என்ன நடக்க போகுது? எனக்கு புரியலையே. ஆண்டவர் சொல்றாரு கீழ்ப்படி. உன் கீழ்ப்படிதலை காண்பேன். ஆமென். உனக்கு புரியுது புரியல, அது டிஃபரண்ட் திங். நான் கொடுத்த நியமனத்தை நீ கீழ்ப்படிந்து செயல்படுது. இட்ஸ் an act of faith. It's an act of faith. ரத்தத்தை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நிலைக்காலையும் மேல் சட்டத்தில் பூசுவது pure act of faith. விசுவாசம். Praise God. நான் நல்ல ஆட்டை நான் வெட்டினேன், ரத்தத்தை எடுத்தேன், நாங்க இப்படி கீரோட புசிச்சோம், எல்லாம் எவ்ரிதிங் ஃபைன் 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 ஃபைன். கீழ்ப்படிஞ்சியா? நான் சொன்னது என்னது? நான் ரத்தத்தை காண்பேன், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தை காண்பேன். I will see the blood. It will reflect your faith. It will reflect your obedience. It will reflect the obedience of your faith. Praise God. Hallelujah. நிறைய பேர் சொல்லுவோம், நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தான் நான் மன்றாடி ஜெபிச்சேன், நான் அது பண்ணேன் இது பண்ணேன். ஆண்டவர் சொல்றாரு விசுவாசமா செஞ்சியா? யாருக்கும் புரிஞ்சிருக்காது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அங்க பார்வன் உட்கார்ந்துருக்கார் அரண்மனையில் சிங்காசனத்தில் பேலஸ்ல, நான் இங்க என் வீட்டில் சின்ன வீட்டில் இந்த இதெல்லாம் அடிமைகள் வீடு, இந்த நிலக்கால பூசி என்ன நடக்க போகுது? இட்ஸ் பியாண்ட் யுவர் காம்ப்ரிஹென்ஷன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி நீயும் விட்டா ரட்சிக்கப்படுவீர்கள். இட்ஸ் பியாண்ட் மை காம்ப்ரிஹென்ஷன், பட் இட்ஸ் a divine principle. Praise God. Hallelujah. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ இல்லையோ, ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், அதுல பவர் இருக்கு. ஏன்னா God said it.
அதுல ஒரு முத்திரை இருக்கு, பாதுகாப்பு என்ற முத்திரை. ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் அந்த ராத்திரியில வருவேன், வரும்போது இரத்தத்தை காண்பேன். இரத்தத்தை காணும் போது சங்கார தூதுவன் உன் வீட்டை விலகி செல்வான். சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணாத படிக்கு நான் செய்வேன். I will not permit him. I will not permit him. Hallelujah. அவன் கடந்து செல்வான், அவன் கடந்து விலகி போவான். இதுதான் இங்கிலீஷ்ல பாஸ் ஓவர். என் வீடு இங்க இருக்கு, கடந்து செல்வான். He will pass over. உங்க வீடு இங்க இருக்கு, சங்கார தூதன் அழிவு சக்தி அழிக்கும் வாதை உங்க வீட்டை கடந்து செல்லும். பாஸ் ஓவர். Hallelujah. Praise God. வேதம் அருமையான வசனம் என்னோட சேர்ந்து நீங்க கேளுங்க. யாத்திராம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் இரத்தத்தை கண்டு சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ண வரவிட்டாமல், will not permit. வாசற்படியை விலகி கடந்து போகச் செய்வேன், விலகி கடந்து போகச் செய்வேன். He will pass over. Hallelujah. முடிக்க போறேன். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய ஒரு சத்தியம் இருக்கு. ஏன் இந்த இரத்தத்துல ஜெயம், ஏன் இந்த இரத்தத்துல இப்படிப்பட்ட பாதுகாப்பு, ஏன் இந்த கொரோனா வைரஸ் காலத்துல இயேசுவின் இரத்தினை பாதுகாக்குன்னு சொல்றோம், ஏன் இந்த விசுவாசம், ஏன் we can plan ahead, we can look forward. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஒன்ன விஷயத்தை வாசிக்கும் போது பரவசப்படுவீங்க. ஆண்டவர் சொல்லிட்டு அடுத்த சென்டென்ஸ் சொல்றாரு, இந்த நாளை பண்டிகையாக காலகாலமாக கொண்டாட போறீங்க. You need not wait for the result. Now itself you can plan for the celebration. என்ன ஒரு மகிமை பாருங்க இயேசு இரத்தத்துக்கு. ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டின் இரத்தத்துக்கு. அன்னைக்கு யாத்திராம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, இது கர்த்தருடைய பஸ்கா. இதே பிரின்சிபல், இதே சத்தியத்தை பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பஸ்கா, நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து. இதுல ஒரு பெரிய பிரின்சிபல் என்ன, சப்ஸ்டிடியூஷன். அந்த யாத்ராமத்துல அந்த ஆடு அடிக்கப்பட்டதுனால அந்த வீட்டுடைய முதற் பேரானவைக்கு உயிர் கிடைச்சிச்சு, உயிர் பாதுகாக்கப்பட்டது. பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டதுனால முதற் பேரானவைக்கு ஜீவன் தப்பியது. ஹல்லேலூயா. இயேசு எனக்கா அடிக்கப்பட்டதுனால எனக்கு புதிய ஜீவன். இயேசு உங்களுக்காக தன் இரத்தத்தை சிந்தியதுனால உங்களுக்கு புதிய ஜீவன், உங்க குடும்பத்துக்கு முழு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தெளிக்கப்பட்ட இரத்தத்தை காண்கிறார். அப்ளை பண்ணணும் பை ஃபெய்த். இன்னைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே என்னோடு சேர்ந்து சொல்றேன், ஆண்டவரே எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினுடைய இரத்தத்தை நான் விசுவாசமாக என் குடும்பத்தில் பூசுறேன் ஐயா. தெளிக்கப்பட்ட இரத்தம் ஐயா, நான் கீழ்ப்படின் ஐயா, நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. ஐ ஒபே. விசுவாசிக்கிறேன் ஐயா, கீழ்ப்படின் ஐயா, விசுவாசிக்கிறேன் ஐயா. The most powerful weapon எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குது. இந்த வேலையில் நினைப்பு ஊட்டுகிறார். You have the most powerful weapon. இயேசு மூலம் பிதாவே. ஆமென். சங்கீதம் 91 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். இவங்க வாசிப்பாங்க, நான் திருப்பி சொல்லுவேன். நான் திருப்பி சொல்லும்போது தயவு செய்து நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. சைலண்டா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்லுங்க. பட் ப்ளீஸ் அதை அறிக்கை செய்யுங்க. உங்க வாயால அறிக்கை செய்யும்போது, நீங்க இருக்கிற இடத்துல அறிக்கை செய்யும்போது அங்க விடுதலை. ஆமென்.
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம் நீரின் அடைக்கலாம் கோட்டை என் கோட்டை தேவன் என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேண்டனை கண்ணிக்கும் அவர் உன்னை வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டரின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16000 பேரும் விழுந்தாலும் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான உனக்கு கர்த்தரை தாபரமாக உனக்கு கொண்டாய். தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இயேசு நாமத்துல இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல கொரோனா வைரஸை என் மாநிலத்திலிருந்து என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு நாமத்துல கொரோனா வைரஸை இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. நாங்கள் இப்ப 3 பேராக ஜெபித்து வருகிறோம் இந்த கொரோனாவுக்காக. முதலாவதாக சிஸ்டர் ரேச்சல் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். கேக்குது, ஜெபம் பண்ணுங்க. அன்பின் தகப்பனே, ஆசீர்வாத கர்த்தரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெப கூடுகைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் கீழ்ப்படிதல் என்பதன் முக்கியத்துவத்தை உணர்கிறோம். மறுபடியுமாக கர்த்தாவே, உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே எங்களுக்கு அதை அறிவுறுத்தி இருக்கிறீர் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆதியிலே நீர் சிருஷ்டித்தீர் கர்த்தாவே, எல்லாவற்றையும் நன்மையானது என்று கண்டது. மனுஷன் தேவைக்காக நீ சிருஷ்டித்தீர் அப்பா. அதுல முக்கியமானது காற்று தகப்பனே. கர்த்தாவே, அதை உணராதபடிக்கு நன்மைக்காக நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்தாதபடிக்கு மாசுபட்டியே வந்து கொண்டிருந்தோம் சுவாமி. என்றாலும் கர்த்தாவே, நீர் இரக்கமுள்ள தேவன். நீர் நடக்க போகிறதை கர்த்தாவே உமது வசனத்தின் மூலமாக எங்களுக்கு ஞாபகப்படுத்தி காஷன் பண்ணுகிறீர் கர்த்தாவே. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொல்லியுள்ளபடி கர்த்தாவே, இந்த தொற்று நோய் இந்த நேரத்திலே கர்த்தாவே பூமியை பாதிக்கும் இந்த நேரத்திலே சுவாமி உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கிருபையாய் வழிநடத்தும் தகப்பனே. இன்று வரை நாங்கள் காற்றின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணராமல் இருந்திருக்கிறோமே. மன்னியும் ராஜா. நாங்கள் கீழ்ப்படித்திருந்த கர்த்தாவே சரியான முறையிலே எல்லாவற்றையும் பயன்படுத்த உமது சிருஷ்டிகளை சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்த கிருபை தாரும். அந்த காற்றிலே இருக்கும் அந்த ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியமானது தகப்பனே. கர்த்தாவே, உணர்கிறோம் ராஜா. கீழ்ப்படிவினாலே கர்த்தாவே அநேகர் வீட்டில் அடங்கி இல்லாதபடிக்கு கர்த்தாவே வெளியே போய் இந்த தொற்றை கர்த்தாவே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தாவே, இந்த கொடுமையான நேரத்திலே தேவையான கர்த்தாவே இந்த ஆக்சிஜன் கிடைக்கத்தக்கதாக நீ கிருபையாய் வழிநடத்தும். அதிகாரிகளும் கவர்மெண்ட்டும் எடுக்கும் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அதை நீர் கர்த்தாவே வருஷிக்க பண்ணி நல்ல அநேக ஜனங்களுக்கு அது பிரயோஜனப்படத்தக்கதாக நீர் போதுமான ஆக்சிஜனை கர்த்தாவே சப்ளை செய்யத்தக்கதாக நீர் அறிவுறுத்தும் ராஜா. கர்த்தாவே, அதை சரியான முறையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்த நீர் கிருபை தாரும். இந்த நேரத்திலும் சுவாமி எந்த விதமான மனுஷனுடைய தவறான காரியங்களும் இடைப்படாதபடிக்கு கர்த்தாவே ஹாஸ்பிட்டல் சில பெட்ஸ் அவைலபிளா இருக்கும். அந்த கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய மருந்துகள் கர்த்தாவே சரியான முறையிலே ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரவும் அதுல எந்த தப்பிதமும் கர்த்தாவே மனுஷராலே கர்த்தாவே உண்டாகாதபடிக்கு நீர் காத்து வழிநடத்தும் ராஜா. அந்த மனுஷனுக்கு இருக்கும் அந்த கெட்ட புத்தியை நீ நீக்கி போடும் தகப்பனை. இந்த
இந்த சமயத்திலே அதை கோட் செய்து அதிக விலைக்கு விற்று இதெல்லாம் கேள்விப்படுகிறோம் ராஜா. நாங்கள் பாவத்தின் நிமித்தம் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். மன்னியும் ராஜா, இரக்கமாயிரும், மன்னியும். இந்த விதமான தப்பிதமான காரியங்களை மனுஷர் ஈடுபடாதபடிக்கு கர்த்தாவே அந்த மெடிசின்ஸ் எல்லாம் சரியான முறையிலே கர்த்தாவே அந்த நோயாளிகளுக்கு போய் சேரத்தக்கதாக கிருபை செய்தனும் தகப்பனே. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ராஜா. நாங்கள் யாரிடத்தில் செல்வோம் தகப்பனே? நீர் தான் பேச வேண்டும், நீர் கிரியை செய்ய வேண்டும் தகப்பனே. பொறுப்புள்ள மக்கள் எடுக்கும் பிரயாசத்தை கர்த்தாவே உரிய நேரத்தில் தேவையானவர்கள் போய் சேர்த்துக்கதாக நீர் கிருபை செய்யும் ராஜா. பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. எத்தனை பேர் ஆக்சிஜன் இல்லாமல் மறித்து போகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. கர்த்தாவே நீர்தான் இடைப்பட்டு அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அதே போல கர்த்தாவே கவர்மெண்ட் எடுக்கும் பிரயாசம், இந்த வேக்சினேஷன் எல்லாம் சரிவர கிடைக்கத்தக்கதாக ஏழை மக்களையும் போய் சேரத்துக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. ஜபத்துக்கு பதில் இருக்கிற தேவனாயிருப்பதனாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இதை கட்டளையிடுவீர் என்று நம்பி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கீழ்ப்படிதலின் ஆவியை எங்களுக்கு கட்டளையிட்டு தாரும். மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகரம் மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென். 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 கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரே? இயேசு என்ற நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது திருமதி நளினி எபனேசர் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். Thank you, Lord, for this wonderful evening and for this prayer meeting, dear Lord, after so long. We believe that you are speaking to us through Suresh. May this message be useful in our lives and help us to get through these difficult times. We pray for the government officials who are working day and night trying to contain this pandemic. The situation is very bad, Lord Jesus. We hear of many cases and deaths which are increasing day by day. Show us your mercy, please, Lord Jesus. Lord, help us to overcome this terrible disease. Help the government officials to do their jobs, dear Lord. With your help, Lord Jesus, we can overcome anything. Without your help, we are helpless, dear Lord Jesus. We pray for all the officials in the health department to do their work. Oxygen is not available. Hospitals are full. There are no beds. Medicines are not available. Only you can guide them and help them, help the officials find a solution to this problem, dear Lord. Only you can find a solution, dear Lord. We ask of you, we beg of you, dear Lord Jesus, to look down with mercy upon us, dear Lord Jesus, and help these people to help us, dear Lord Jesus. So many people are suffering, so many are dying, dear Lord Jesus. The government is doing everything that it can to get rid of this disease, dear Lord. We beg you to get rid of this disease, dear Lord. Right now, destroy this virus, dear Lord. With your blood, dear Lord, your blood, the blood of Jesus will overcome anything, dear Lord Jesus. We pray, Lord, we pray to you, we pray, Lord, in your name. We pray in the name of Jesus Christ. Amen. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருக்கரத்தால் தாங்கியனை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே.
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது திருமதி டொனால்ட் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த இரவு வேளையிலும் ஒரு வீட்டை கூட கர்த்தாவே நாங்கள் குடும்பங்களாக இணைந்து இந்த ஜெப கூடுகையில கலந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்றோம். இந்த நாட்களில் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். எத்தனையோ சங்கிலி தொடர்களை தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே இந்த வேளையில் கர்த்தாவே கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ள எல்லா முயற்சிகளிலும் அவர்களை அறிந்து புரிந்து கர்த்தர்களை மக்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஒழுங்காக செய்யவும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணவும், மாஸ்க் போடவும், இன்னும் கைகளை கழுவும், எல்லா விதத்திலும் கர்த்தாவை கவர்மெண்ட் எடுத்து எல்லா விதமான ஸ்டெப்ஸ்லையும் அவங்க கூட இருந்து கோஆபரேட் பண்ண அவர்களுக்கு ஞானத்தை கட்டளையிடும். இவர்கள் 4, 5, 7 புரியும்படி ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதின்னு சொல்லுப்பா. அப்படி என்றால் அதை பகுத்தறிய புரிய இதனால் இந்த விளைவு ஏற்படுகிறது என்று மக்கள் அறியாமையினால் அவை ஏனோதானோ என்று இருக்கிறார்கள். கிராமங்களில் வராத இந்த கொரோனா வைரஸ் இப்பொழுது நேற்றிலிருந்து கிராம பகுதிகளே மாற்றிக்கொண்டிருக்கிறது கட்டாவை. எனினும் நாங்கள் எவ்வளவோ கட்டாவை கோடி மக்கள் 80 நாடுகளில் இருந்து எத்தனையோ ஜெபங்களில் கலந்து கொண்டு மக்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு வித்தை கேட்டு கட்டாவை அவருடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் கட்டாவை. முக்கியமாக டாக்டர்ஸ், நர்சஸ், பேராமெடிக்கல்ஸ், இப்போ ஹெல்பர்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் கட்டாவை. தங்கள் உயிரை பணையம் வைத்து அவர்கள் இந்த ஊழியத்தை முக்கியமாக இந்த நர்ஸ் இன்றைக்கு நர்சஸ் டே கட்டாவே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எவ்வளவாய் அவர்கள் திரும்பி வீட்டுக்கு இந்த டியூட்டி முடிச்சு போனா ஐயோ யாருக்கு வந்துருவோன்னு வீட்டுல இருக்கவங்கலாம் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாவே. ஆயினும் தம்முடைய ரத்தத்தை அந்த ஒவ்வொரு மகள் மீதும் மகன் மீதும் கட்டாவை தெளித்து கட்டாவே இது மட்டுமாய் பாதுகாத்த தேவன் இனியும் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சினோம். எத்தனையோ 250க்கு மேலான ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற டாக்டர்ஸ் எத்தனையோ பேர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்படுறப்பா. அந்த மாதிரியான இழப்புகள் நேரிடவே கூடாது. நீங்க ஒருமித்தை மனம் இறங்கும், நீங்க இரக்கமும் தயவும் கிருபையும் உள்ள தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. எனவே நீங்க ஒரு விசை கர்த்தாவே எல்லாருடைய குற்றங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் எங்கள் தேசத்தின் மேல் விழுந்திருக்கோம். அநேக பாவ சாபங்களை எல்லாம் நீர் கழுவித்து ஒரு விசை கூட மக்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாங்கள் யாருடன் பேசுகிறோம் அவர்களை கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ளும், அவர்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும். நீரை ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும் கிருபை. ஒவ்வொரு டாக்டர்ஸ் நர்சஸ் மேலும் இந்த வேலையிலே நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். அத்தனை பேர் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அவளை சுத்திகரியும், அவளை பாதுகாத்துக் கொள்ளும், அவளுடைய குடும்பங்களை முக்கியமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து அந்த தொழிலை ஈடுபட்டுட்டாங்க. அதுக்காக நன்றி கட்டாவே. இந்த நாளிலும் கட்டாவே இந்த சினி ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து 400 பெற்றுள்ள ஒரு இடத்தை தயார் பண்ணியிருக்காங்க. இன்னும் கட்டாவே சில இடங்களில் ஆலயங்களை கொடுத்துட்டாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய தயவு கிருபை உங்களுடைய சுகமாக்கும் வல்லமை புறப்பட்டு இறங்கி அவர்களை சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் பிரதர் சுரேஷ்காகவும் ரேணுக்காகவும் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன் இப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவே ஒரு கூறுகையை ஏற்படுத்தி அவர்கள் இதை நடத்த வேண்டும் என்று அவ்வப்போது நீங்கள் சொல்லுகிற ஆலோசனைக்கு அவர்களுக்கு அதுக்கு கீழ்ப்படிந்து செயலாற்ற நீங்க அவங்களுக்கு அந்த போதுமான ஞானத்தை அந்த வில் கட்டைக்கு வழிகாட்டியிருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. பிரதர் சொன்னது போல இதோ கர்த்தாவே 21,000 இருந்த பிளேட்லெட் ஆண்டவரை ஆச்சரிய விதமாக 40 அதுக்கு மேற்பட்டும் எவ்வளவோ லட்சக்கணக்கில் கடைசியில வர சிறுவை செய்தி கர்த்தாவே. ஆமாண்டவே இந்த நார்மல்சிக்கு மேல் அசைன் பண்ணதாக கர்த்தர் ஒவ்வொருவருடைய ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்கிறீர். அப்படியாக வேண்டுதாவுக்கு அவங்களுக்கு இருந்த எல்லா சுவீனங்களையும் பலவீனங்களையும் நீங்க அறிங்க. செகண்ட் டைம் வந்து கூட கர்த்தர் பொருளுக்காக நாங்கள் அத்தனை பேரும் விடைவிடாமல் ஜெபித்தோம் கர்த்தாவே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொன்ன நிற்குமே. இப்பொழுது அந்த மகளுக்கு அந்த பிப்ரவரியில் ஏற்பட்ட அந்த மீட்டிங்ல எல்லாம் நிறுத்தி கர்த்தாவே மரண எதிர்களுக்கு போய்விட்டு அந்த மகளை நீர் காப்பாற்றி நாளிலே வச்சிருக்கிறீங்களா. இது எல்லாம் பிரகாரமாக மாம்ச பிரகாரம் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருவரோடு இடைப்பட்டு இந்த ஊழியத்தை அவர்கள் மிக மிக மேன்மையாக செய்ய அநேகருக்கு ஆசீர்வாதம் நாங்கள் யார் யாருக்கு
ஆசீர்வதிங்க. இம்மட்டுமாக இந்த கூடுகையில் ஒருவருக்கும் இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகாதபடி என் தேவனுடைய ரத்தத்தை தெளித்து எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் எதற்கும் கர்த்தாவே அப்பிரயோஜனமான உடைய கர்த்தாவை நீங்க தாமே கர்த்தாவே எங்களை பலப்படுத்தி உடைய ரத்தராகவும் ஆசாரியர்களாகவும் நியமித்திருக்கிறீர்கள். அந்த பாத்திரத்தை உணர்ந்து நாங்கள் செயல்பட கிருபை செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. அவருடைய தேவைகளை சந்தியும். எந்த இக்கட்டும் சோதனைகள் வந்தாலும் என் தேவன் அவற்றை எல்லாம் தேவனின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராக இருப்பவன் யார் என்று ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக தேவன் அவர்களை பலப்படுத்தி சுகப்படுத்தும். ஆமாண்டவரை எதுவுமே எங்களுடைய சுயம் அல்ல கர்த்தாவே, உங்களுடைய சுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆமாண்டவரை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டியது இயேசுவின் இந்த நாமத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆமாண்டவரே, ஜீவியத்துக்கு இதுவே சட்டம். அப்பா நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தாப்பனே, இந்த அருமையான ஜெபக்குடியை அற்புதமாக வழிநடத்தி வருகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். உடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கி இருக்கிறக்கா ஸ்தோத்திரம். எங்களை ஆட்கொண்டிருக்கிறக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஆண்டவரே எங்கள் மேல் தெளிக்கப்படுவதாக. எங்கள் வீட்டின் நிலைக்கால்கள் மேலே, மேல் சட்டத்தின் மேலே, எங்கள் கேட்டு மேலே, எங்க இருதய கதவுகள் மேலே தெளிக்கிறோம் சுவாமி. தெளிக்கப்படுகிற ரத்தத்தின் கிட வந்திருக்கிறோம் சுவாமி. குற்றமற்ற ரத்தம், மாசு இல்லாத ரத்தம் ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ரத்தத்துக்காக வருகிறோம். மரித்தே நானாலும் இதோ உயிரோடு சதாக்கள் உயிரோடு சொன்ன தேவன் எங்களுக்காக எழுந்திருக்கிறக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை வெளிப்படுத்தல பார்க்கிறோமே சுவாமி. அப்படிப்பட்ட தேவன், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் எங்கள் ரத்தங்கள்ல கலக்க கடவுது சுவாமி. ஆண்டவரே, நோய் எதிர்ப்பு சக்தியை ஒவ்வொருவருக்கும் தாங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்தம் பாதுகாப்பானது ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தின் படி ஆண்டவரே பொல்லாங்கனை ஜெயிக்கிறோம் சுவாமி. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம் என்று பாடி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸை ஆண்டவரை முழுவதுமாக பரிகரிக்க உம்மால முடியும் சுவாமி. அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸை முழுவதுமாக ஆண்டவரே அத்தமாக்கி போடுகிற இயேசுவின் நாமத்தினால சுவாமி கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாக தமிழ்நாட்டுக்காக வருகிறோம் ஆண்டவரே. 29,000 30,000 கிட்ட போயிட்டு இருக்கு சுவாமி. ஆண்டவரே, பிப்ரவரி மாசம் இருந்த மாதிரி 400க்கு கொண்டு வர உமால முடியும். 0 வாக்க உமால முடியும். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், நான் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. முழுவதுமாக அழித்து போட உமால முடியும் சுவாமி. ஜனங்கள் பாவம் ஆண்டவரே பரிதபிக்கிறாங்க சுவாமி, அல்லல் படுறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவன் அல்லவா, தயை உள்ள தேவன் அல்லவா. உங்களுடைய தயை மிகவும் பெரியது சுவாமி. இந்த தமிழ்நாடு ஜனங்கள் மேல தயை கூர்ந்து ஆண்டவரே இறக்கப்பட்டு ஆண்டவரே இந்த கொரோனாவோட உக்கிரத்தை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க சுவாமி. ஆண்டவரே, ஆட்கள் எல்லாம் ஆண்டவரே ஆக்சிஜன் இல்லை, அது இல்லை, இதுல அலையிறாம ஆண்டவரே பிழைக்க கிருபை செய்யும். ஆக்சிஜன் இல்லாம படுக்கை இல்லாம யாரும் மறிக்க கூடாது ஆண்டவரே. பூர்ண ஆயுசுள்ளவராக ஆண்டவர் எல்லாருக்கும் ஆயுசு நாட்கள் நீட்டித்து கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ ஊழியக்காரர்கள் சுகம் இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே. கொரோனால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே நீங்க காப்பாற்றுங்க சுவாமி. உண்மையே நம்பி இருக்கிறாங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். ஒரு வருமானமும் கிடையாது, நீர் தான் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தயவு பாராட்டுங்க, இரக்கம் காட்டுங்க. இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அது போலவே சுவாமி ஜெபக்குடிகள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம் சாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், வெளியவே கொளுத்த கண்டுபிடி வளைந்து சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவர் மேலையும் உங்களுடைய செட்டைகள் விரிக்கப்பட்ட வண்ணமாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு பாதுகாப்பு அங்கதான் இருக்கு ஆண்டவரே. அடைக்கலாம் என்று பார்த்தோம் சுவாமி. நீங்க தான்ப்பா எங்களுக்கு அடைக்கலாம், எங்களுக்கு வேற யாரும் கிடையாது ஆண்டவரே. ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பரிபூர்ண ஆரோக்கியம் தாங்க. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே உங்களுடைய சோமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் பாய்ந்து செல்வதாக ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே அவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. தோன்று 1 வருஷத்துக்கு மேலாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. எவ்வளவு உடல் இல்லை ஆண்டவரே,
பலவீனங்கள், மனதில சோர்வு, ஆண்டவரே எல்லாத்தையும் எடுத்து போட்டு உற்சாகமான ஆவி அவர்களை தாங்குபடி செய்யுங்க சுவாமி. அந்த பேஷன்ஸுக்கு எல்லாம் அவர்கள் ஒரு பெரிய ஆதரவாக இருக்க, ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் திடப்படுத்துங்க ஆண்டவரே, திடன்கொள்ளுன்னு சொல்லுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீங்க எல்லா மாம்சமான யாவருக்கும் தேவன் ஆண்டவர், எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல மனசை தந்து ஆண்டவரே எல்லாரும் ஒருங்கிணைப்பாக செயல்பட கிருபை செய்யுங்க. இந்த புது கவர்மெண்ட் ஆசீர்வதிங்க. நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க, எல்லா ஆண்டவரே செயல்பாடாக மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஞானத்தை தாங்க, ஒரு மனத்தின் ஆவியை தாங்க, ஒரு கரமாக இருந்து இந்த நோயை எதிர்த்து விரட்ட கிருபை செய்யுங்க ஆண்டவர். இந்தியால இருந்து எடுத்து போடுங்க, உலகத்திலிருந்தே அது போக கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் உத்தார் சுற்றார் நண்பருக்கு மத்தியில் இருக்கிற ஆண்டவரே டாக்டர்ஸ் நர்சஸுக்காக வருகிறோம். டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுel தன்ராய், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுel ராய், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் சசிகுமார், மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மதுஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நாமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் எஸ்தர்கா வருகிறோம். நர்சஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டாஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்பின், விமல்ராஜுக்கா வருகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். உற்றார் சுற்றார் நண்பர்கள், வெளிதேச உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஜியோ, ஏஞ்சல் தர்ஷி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா, சீலன், வின்சன் சீலன், சாலமன், பிரவீன் ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேரளின் சங்கீதா, ஷேரன், கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃபி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் இசக் தேவரக்கம், இமானுவேல் எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்டுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ராபின்சன் கேன்சர் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்றாங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. மிஸ்ஸஸ் நளினி, சிஸ்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் டொனால்ட், அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தாங்க, கட்டளையிடுங்க, சகல ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஜோலிஸ்லி, ஆனந்த், அவர் ஒரு ஊழியக்காரர் ஆண்டவரே. ஜோசப், இஸ்ரேல், ஹேனா, தபிதாள் என்ற மீனா, ஷீலா வருகிறோம் சுவாமி ஆண்டவரே. கேன்சரை எதிர்த்து போராட இருக்க மனதில் பலனை தாங்க சுவாமி ஆண்டவரே. மனதில் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்த கேன்சர்ல இருந்து கொடுத்த பெரிய விடுதலைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நோயை ஜெயிக்க கிருபை செய்தீங்களே, ட்ரீட்மெண்ட்டை தாங்க கிருபை செய்தீங்களே, எவ்வளோ பெரிய கிருபை அப்பா ஆண்டவரே. உயிரை பிராணன் அழிவுக்க விலக்கி மீட்டீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. நாங்கள் 2 பேரும் ஆண்டவரே இணைந்து உமது கருத்தை பிடித்து அநேக வருடங்கள் உமக்கு மகிமையாக வாழ, உமக்கு ஊழிய செய்ய, உமக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. விசேஷமாக இந்த நேரத்தில் ஏஞ்சலுக்காக வருகிறோம். அருமை மகள் காலில் இன்னைக்கு டோ ஃப்ராக்சர் என்று சொன்னாலே ஆண்டவரே, அந்த பெருவிரல் ஃப்ராக்சர் எல்லாம் சரி பண்ணுங்க ஆண்டவரே. எலும்பு ஒன்னொன்னு சேர பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா உமால அது முடியும் சுவாமி. தோலையும் சதையும் தரித்து எலும்புகளாலும் நரம்புகள் இசைத்தவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. 3 பிள்ளைகளை கவனிக்கணும், அவங்க அசவண்டெல்லாம் கிடையாது ஆண்டவரே. அவள் தான் எல்லாத்தையும் செய்யணும் ஆண்டவரே. நீங்க அவளுக்கு நல்ல பலனை தாங்க, மனபலனை தாங்க, சமாதானத்தை தாங்க. எளிதா இந்த காலை ஹீல் பண்ண உமால முடியும் சுவாமி. நீர் நினைத்தீராக அந்த 2 நாளைக்குள்ள ஹீல் பண்ணி அவங்க ஊருக்கு போய் சேரும்போது இந்த கால் பரிபூரண அடுத்த எக்ஸ்ரேல நார்மல் எலும்போடு எலும்பு சேர்ந்தது என்று நாங்கள் கேள்விப்பட்ட கிருபை செய்ய நீங்கள் அதிசயம் தேவன் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று தன் எலும்போடு சேர்ந்து ஆண்டவரே, அவர்கள் தோல் வந்து சதை வந்து நரம்பு வந்து ஜீவன் வந்து கால் ஒன்று பெரிய சேனையை நின்றார்களே. கோடா கோடி சார், அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் ஆண்டவரே. மகளுக்கு பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நேரத்திலையும் ஆண்டவரே அருமையான ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம், உடைய திவ்ய பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்களுக்கும் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மலை மறவாதே. ஆமென். Thank you. God bless you. Bye. God bless you.